அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமி பிஜிடிஆர்பி தமிழ் வகுப்பில் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆழ்வார்கள்ல மீதம் இருக்கக்கூடிய 6 ஆழ்வார்கள் பார்க்க போறோம். சரிங்களா? முதல் ஆழ்வார்கள் 3, திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள். இது வரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்திருந்தோம். எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி முடிவை எதுவாக வேண்டுமானாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம் இல்லையா? ஆனா படிக்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்ன கூடாது அப்படின்னா விட்டு விடாம படிக்கணும். சரிங்களா? இப்போ சரி நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோமே, வேற ஏதாவது அடுத்தது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையில போகாம நம்ம தொடங்கிட்டோம். நிச்சயமா இதுல வெற்றி பெற்றுட்டு தான் வேற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கையோட படிக்கணும். சரிங்களா? அந்த மைண்ட் செட் மாத்திக்க கூடாது. தொடங்கிட்டோம், நிச்சயமா அதுல ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட படிங்க. இன்னைக்கான வகுப்புக்கு போலாம். 4000 திவ்ய பிரபந்தம், அதுல பார்க்கக்கூடிய ஆழ்வார்களுடைய வரிசை முறை. குலசேகர ஆழ்வார். சரிங்களா? குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைவுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மன்னராக இருந்து பெருமாளை சேவித்து என்ன பண்றாங்க, தன்னை ஒரு ஆழ்வாராக மாற்றியவர். சரிங்களா? ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது குலசேகர ஆழ்வார் நம்மள நினைவுக்கு உடனே வரக்கூடியது. ஊர் திருவஞ்சைக்களம் சேரநாடு. அப்போ ஒரு ஒரு ஆழ்வார்களுக்கும் எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை முறைப்படுத்தி நம்ம நினைவு வச்சுக்கிட்டே வரோம் இல்லையா? அதனுடைய வரிசையில திருவஞ்சைக்களம் சேர நாட்டில் பிறந்தவர். காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவரது ஊரு கொள்ளிநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரூர் அப்படின்னு கரூர், இப்ப கரூர் அப்படின்னு இருக்கக்கூடிய கொள்ளிநகரை ஆண்டவர். என்ன அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர். இப்ப முதலாழ்வார்கள் என்னென்ன அம்சம் நினைவுக்கணும்? திருமழிசை ஆழ்வார் என்ன அம்சம்? பெரியாழ்வார் ஆண்டால் அதனுடைய வரிசையில கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர் யாரு? குலசேகர ஆழ்வார். சரிங்களா? அப்போ முதல் கேள்வி ஒண்ணு கேட்கலாமா? இன்றைய வகுப்புக்கான முதல் கேள்வி, ஆண்டாள் 12 திருமுறைகளில் ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாள். ஆண்டாள் என்ன அம்சமாக பிறந்தவர்? சொல்லுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். பூமாலை அம்சமாக பிறந்தவர். பூமகள் அம்சம். நன்று நன்று நன்று. அந்த தான் போட்டு அலங்கரித்த அந்த மாலையை இறைவனுக்கு சூடியவர் இல்லையா? அத பத்தி அப்படியே ஒரு குறிப்பா வச்சு நினைவு வச்சுக்கோங்க. பூமகள் அம்சம், பூமாலை அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. நன்று நன்றுமா. அது வரிசையில கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். அடுத்தது, பாடியவை பெருமாள் திருமொழியில இருக்கக்கூடிய 105 பாடல்கள். முதல் ஆழ்வார்கள் 3 பாடியது, பெரியாழ்வார், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆழ்வார் பற்றி நினைவு வச்சுக்கும் போது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பாடியவர். 105 பாடல்களை கொண்டது. வடமொழியில் முகுந்த மாலை செய்தவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்லுவோம். வடமொழியில் முகுந்த மாலை எனும் நூலினை இயற்றியவர். வேறு பெயர்கள் பாருங்க. கொல்லி காவலன், கொல்லிநகரை ஆட்சி செய்தவர் கொல்லிக்காவலன். கூடல் நாயகன், கோழிக்கோன். கோன் அப்படின்னு சொன்னாலே ஒரு அரசன் இல்லையா? கோழிக்கோன் அப்படின்னு பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னா நம்ம குலசேகர ஆழ்வார். சரிங்களா? என்ன படிச்சாலும் சரி அது உங்களுக்கு அது ஏன் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அது வேற யாருக்கும் நம்ம நினைவுக்கு வராது. சரிங்களா? யாரோடு தொடர்பு படுத்தி படிக்கிறோமோ அந்த ஆழ்வார் நமக்கு நினைவுக்கு வரும். இப்ப குலசேகர ஆழ்வார் பார்க்கும்போது சேர நாடாகிய திருவஞ்சிக்களத்தில் பிறந்தவர், ஒரு மன்னராக இருந்தவர், கௌத்துவ மணி அம்சமாக பிறந்தவர், பெருமாளின் திரு மார்பினை அலங்கரிக்கக்கூடிய
கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர். பாடியவை பெருமாள் திருமொழி 105 பாடல்களை கொண்டது. சரிங்களா? இந்த எண்ணிக்கை நினைவு வச்சுக்கோங்க. 105. வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை எழுதியவர். வேறு பெயர்கள் கொல்லி காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் என்னும் சிறப்பு பெயரினை கொண்டவர். ராமனிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். இல்லையா? பொதுவே நம்ம பார்த்தோம். கண்ணபெருமானிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது யார் பார்த்தோம் நம்ம? கண்ணனே பிள்ளையாக பாவித்து பாடல் பாடியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரியாழ்வார். அதுபோல ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம குலசேகர ஆழ்வார் நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? எங்கும் எதிலும் ராமனையே கண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார். இப்ப குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல்கள் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழியில முழுக்க ராமபிரானை பற்றிய பாடல்களில் தன்னுடைய பக்தி சிறப்பை உணர்த்தியவர். திருவரங்கத்தில் 3வது மதிலை கட்டியவர். இப்போ அரச பதவியை விடுத்து ஸ்ரீரங்கம் போறாங்க. ஸ்ரீரங்கத்துல 3வது மதிலை கட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு பெயர் உண்டு. குலசேகர வீதி அப்படின்னு இப்பவும் அந்த மதிலுக்கு பேர் இருக்கு. குலசேகர வீதி அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்கத்தில் 3வது மதிலை கட்டியவர். அங்க பாருங்க, இப்போ எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் படியாய் கிடந்து உன்னுடைய பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தி சிறப்பை வெளிப்படுத்தியவர். இப்ப திருவேங்கடமலையில் பறவையாய், மீனாய், ஆராய், கொடிமரமாய், புல்லு அத கூட சொல்லியிருப்பாங்க, செடியாய், படியாய் கிடக்கும் பேர் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் விளக்கி இருக்கக்கூடியவர். பாருங்க, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இந்த கோயில்ல இந்த திருத்தலத்துல அடியார்கள் வராங்க, பக்தியில் மேம்பட்டவர்கள் வராங்க, தேவலோகத்துல இருக்கவங்க எல்லாம் வராங்களே, நான் ஒரு படியாய் கிடந்து என்ன பண்றேன், உன்னுடைய பவளவாய் கண்டு பக்தி உணர்வோடு தன்னுடைய பாடல்களை வெளிப்படுத்தியவர். அது போல மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமபிரானுக்கு தாலாட்டு பாடியவர். பெரியாழ்வாருடைய பாடல் வரிகள் எப்படி தொடங்கும் நினைவு இருக்குங்களா? பெரியாழ்வாருடைய பாடல் வரிகள் முதல் எழுத்து மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மாணிக்கம் கட்டி வைரமெடை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பல்லாண்டு பாடியவர், அதுவும் உண்டு. திருப்பல்லாண்டு எத்தனை பாடல்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பல்லாண்டு எத்தனை பாசுரங்களை கொண்டது? 12. நன்று நன்று நன்று. இப்ப 12 பாசுரங்களை கொண்டது இல்லையா? அதுல பல கோடி 100,000 கோடி நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிய பாடல் மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கண்ணபிரானுக்கு தாலாட்டு பாடியவர். அது போல மண்ணு புகழ் கோசலைத்தன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குலசேகர ஆழ்வார். சரிங்களா? குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லி வரும்போது சேர நாட்டு திருவஞ்சை களத்தில் பிறந்தவர். தந்தை பெயர் திருடவிரதர். கொங்கர் கோமான் குலசேகரன் அப்படின்னு சொல்ற அடிகள் மூலமாக இவர் சங்க கால சேரர்கள் மரபினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு தெரிய வருது. கொங்கர் கோமான் குலசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர் யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மன்னர் இல்லையா? 4 வகை படைகளை கொண்டு பகைவர்கள் எல்லாம் வென்று நீதி நெறி பிறழாமல் செங்கோல் ஆட்சி நடத்தி வந்தவர் நம்ம கொல்லிநாயகர்.
கொல்லிக்கோன் என அழைக்கப்படக்கூடிய கொல்லி நகரை அரசாண்டு வந்தவர் யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார். அப்போ வந்து ராமனை மட்டுமே இவருக்கு வந்து ஒரு கௌதமனின் அவதாரமாக பிறக்கக்கூடியவர். திருமணம் ஆகுது. ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை பிறக்குது. ஆனா, இறைவனை சேவிப்பதே, இறைவனை நினைத்து பாடல் பாடுவதையே தன்னுடைய முழு மகிழ்ச்சியாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் குலசேகர ஆழ்வார். இறைவன் மீது ரொம்ப மிகுந்த பக்தி கொண்டவராக இருக்காரு. அப்போ வந்து ராமாயணம் சொற்பொழிவுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா? தன்னுடைய அரசவையில ராமாயண சொற்பொழிவை கேட்டு 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 அதனுள் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவராக மாறியவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குலசேகர ஆழ்வார் இல்லையா? அப்போ ராமன் மீது பக்தி கொண்டவர் சொல்லும்போது இவரு, கண்ணபிரான் மீது பக்தி கொண்டவர் சொல்லிட்டு வரும்போது பெரியாழ்வார். அப்ப தன்னுடைய அரசவையில வந்து ஒரு முறை என்ன ஆகுது, இந்த ராமபிரான் குறித்த அந்த சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு. அப்போது ராமன் வந்து சீதா பிராட்டியை மீட்டு வருவதற்காக மிகுந்த பெரும் படை தேவைப்படுது இல்லையா? அப்போ போர் துணை தேவைப்படுறதுக்காக அந்த சொற்பொழிவுல பாடல் பாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் அதனுள் ஆழ்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய படைகளை எடுத்துக்கொண்டு நான் ராமனுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாத்தீங்களா? ஒரு பக்தி. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் சொல்லியும் கேட்கலையாம். வந்து தன்னுடைய படைகள் முழுக்க அ தொடங்கி ஆரம்பிச்சு என்ன பண்றாங்கன்னா, அப்போ வந்து இறைவனே சீதா தேவியோடு தன்னுடைய காட்சி தர்றாரு. அந்த இடத்துல வந்து அ எ உன் உன்ன உன்னுடைய பக்தியினால நானு பெருமிதம் கொள்கிறேன். நான் வந்து உன்னுடைய பக்தியில மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சீதாதேவியோட காட்சி குடுக்குறாரு. அப்ப தன்னுடைய படைகளோட மீண்டு வராரு. இதுல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அரசவையே தன்னுடைய மகனுக்கு குடுத்துட்டு ஸ்ரீரங்கம் போவாங்க. ஏன் அப்போ வந்து "படியாய் கிடைக்கும் பேருடைய நாவே நீ" அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியவர் இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்ப்போம். சரி. இப்போ அந்த இடத்துல வந்து கொல்லி நகரை அரசாண்டு வந்தவர். இப்போ பாருங்க, தனது ஆட்சிக்கு உட்பட்ட கொடுந்தமிழ் மண்டலங்களான வேநாடு, திருவிதாங்கூர் பகுதியாக இருக்கு, குட்டநாடு, மலபார் பகுதியாக இருக்கு, தென்பாண்டி நாடு, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான பல பகுதிகள்ல சென்று தலங்களை தரிசித்து வந்தவர். ஒரு தலமா போயிட்டு தரிசனங்கள் செய்து வந்தவர். ராமபிரானத்தில் கொண்ட அன்பு காரணமாக குலசேகர பெருமாள் என்றே அழைக்கப்பட்டவர். குலசேகர பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? குலசேகர ஆழ்வார். ராமாயண சொற்பொழிவுல மிகுந்த ஆழ்ந்த பக்தி கொண்டவர் அப்படின்னும் கேட்டாலும் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி மொத்தம் எத்தனை பாசுரங்களை கொண்டது? சொல்லுங்க பார்க்கலாம். பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார். நன்று நன்று. 105 பாசுரங்களை கொண்டது. சரிங்களா? இந்த 105 பாசுரங்கள்ல திருவரங்கம் சென்று திருவரங்க பெருமாளை வாயார வாழ்த்தி தன் அனுபவத்தை பாடி அருளினார். இந்த பெருமாள் திருமொழி 105 பாடல்கள் திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இறைவனை பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருமொழி 105 பாடல்கள் அமைகிறது. இவருடைய பாடல்கள் நம்ம பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லுவோம். வடமொழியில் முகுந்த மாலையும் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு நமக்கு தெரிய வருது. 31 பாசுரங்கள் திருவரங்க பெருமானை பற்றியது. இப்போ மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பாசுரங்களும் வந்து ராமபிரானின் சிறப்புகள் பற்றி அதிகமாக பாடல்கள் இயற்றியவர் பெருமாள் திருமொழி. திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் முதலான பல சிவ தல திருத்தலங்களை வந்து பாடி வந்தவர். சரிங்களா? ஒரு ஒரு திருத்தலமா என்ன பண்றாங்க? தன்னுடைய அரச பதவியை துறந்து, இத வந்து நினைவு வச்சுக்கோங்க. தன்னுடைய அரச பதவியை துறந்து
ஒரு திருத்தலமாக சென்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாடல்களை பாடியவர். குலசேகர படி இல்லையா? அப்போ வந்து தன்னை அவர் கோயில் வாசற்படியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குலசேகரர் என்ன பண்றாரு? மனமுருக வேண்டுறாரு. நான் வந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, என்னுடைய பல துன்ப நிலைகள்லயும் என்னை காக்கக்கூடிய இறைவனே, நெடியானே வேங்கடவா, உன்னுடைய கோயில்ல, நின் கோயிலின் வாசல் அடியார்களும் வானவர்களும் அரம்பையர்களும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியவர். அவனுடைய கோயில் வாசல்ல வந்து அடியார்கள் வராங்க, வானவர்கள் தேவ மக்கள் வராங்க, ரம்பையர்கள் வராங்க. ஆனா நான் வந்து என்ன பண்றேன், ஒரு படியாய் கிடந்து உன்னுடைய பவளம் போல வந்து இருக்கக்கூடிய இந்த வாயினை பார்த்துட்டே இருப்ப நீ. உன்னை மனமகிழ்வோடு பாடி வாயார வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர். இதனாலதான் வந்து குலசேகர படி அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் நம்ம சொல்லறோம். இப்போ வேறு பாடல்கள் பாருங்க. எம்பிரானுக்கு எழுபிறப்பும் பித்தனானேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல். பித்தனாய் ஒழிந்தேன், பேயனாய் ஒழிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்க பெருமானை மிகுந்த ஈடுபாட்டோடு பாசுரத்தில் மெய்மறக்க பாடியவர் அப்படின்னு சொல்லும்போது குலசேகர ஆழ்வார். திருவேங்கடமலையின் சுனையில் ஒரு மீனாக, ஒரு பறவையாக, வேங்கடத்தான் உமிழ்கின்ற பொன் வட்டில் பிடிப்பவனாக, செண்பக மரமாக, ஒரு புதல் செடியாக, ஒரு காட்டு ஆறாக, பாதையாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு புல்லு செடியாக நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சொல்லும்போதே ரொம்ப அருமையான ஒரு ஆழ்வார். ஒரு அரசனாக இருந்து ராமபிரானிடத்தில் கொண்ட அன்பு பக்தி காரணமாக ஆழ்வாராக மாறியவர். இவரை பத்தின இன்னும் ஒரு நிகழ்வு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு முறை வந்து ராமரோட உற்சவம் நடக்கும் இல்லையா? அந்த உற்சவத்துல வந்து நிறைய ஆழ்வார்கள், பக்தி சிறந்த அடியார்கள், பக்தர்கள் எல்லாருமே வராங்க. வந்துட்டு அங்க உற்சவம் நல்லபடியா நிகழ்ந்து முடிக்குது. இப்போ வந்து இறுதியில அலங்காரம் வந்து கலைப்பு நடைபெறுது இல்லையா? அந்த நம்ம திருமாலுடைய அலங்காரம் கலைக்கப்படும்போது, அங்க அவருக்கு அணியப்பட்டிருந்த அந்த நகைகள்லாம் திருடு போயிடுச்சாம். இப்ப அந்த திருடு போனோம்னா, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடியார்கள் வந்தாங்க. அவங்க தான் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள், மக்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அடியார்கள் வந்தாங்க. அவங்க எடுத்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம குலசேகர ஆழ்வாருக்கு இல்ல அந்த மாரிலாம் நடந்திருக்காது. பெருமாளை வழிபடக்கூடியவங்க அந்த மாரிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்கள நம்ம ஏதாவது சொல்றது இறைவனையே சொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குடம் எடுத்துட்டு வராங்க. அந்த குடத்துல வந்து நல்ல நச்சுத்தன்மையுடைய விஷ பாம்புகள இட்டு, அ இவங்க யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையால உள்ள கைய விட்டு என்ன பண்றாருன்னா, நிரூபிக்கிறாரு. அந்த பாம்புகள் எதுவுமே செய்யல. அந்த அடியாரா இருக்கக்கூடிய அந்த குலசேகர ஆழ்வாரை எதுவுமே செய்யல. அப்போ வந்து அந்த தன்மை நிரூபிக்கப்படுது. அடியார்கள் எதுவுமே எடுக்கல அப்படி சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சிய பார்த்து மந்திரிகளே என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தவற வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அடியார்கள் மீது பெருமாளை சேவிக்கிற அடியார்கள் கூட இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நிலையை வெளிக்கொணர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வாருக்கும் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கதையில இருந்து கூட உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அதை நினைவு வச்சுக்கோங்க. திருமகளோடு இணைந்து அமர்ந்த செல்வன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அரசமார்ந்தனடிச் சூடி அரசை அல்லால் அரசாக வேண்டேன் மற்றரசு தானே. இந்த பாடல் கடைசி 2 அடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரச பதவி எனக்கு வேண்டாம். அரசே வேண்டாம். இறைவனது
பொன்னாலாகிய பாதங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை தன்னுடைய பாடல்களில் விளக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலசேகர ஆழ்வாருக்கு சொல்லுவோம் இல்லையா? இந்த பாடல் வரிகள் கடைசி 2 வரி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, "ஆல் இலை பாலகனாய் அன்றுலகை உண்டவனே! வாலியைக் கொன்று அரசிளைய வானரத்துக் களித்தவனே! காலின் மணிக்கறையல் அலைக்கும் கணபுரத்தின் கருமணியே! ஆலிநகர்க்கு அதிபதியே! அயோத்தியனே தாலேலோ!" வந்து அயோத்தியனே தாலேலோ இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனை ஃபுல்லா நம்ப பெருமாளை வர்ணனைகள் முழுக்க குடுத்துட்டு கடைசில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. "ஆலிநகர்க்கு அதிபதியே! அயோத்தியனே தாலேலோ!" அயோத்தி மாநகரிலிருந்து நம்ம ராமனை தாலாட்டி பாடக்கூடிய அந்த பாடல் வரிகள். இத நம்ம நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? ராமோதார கதையே என்ன பண்றாரு? தன்னுடைய பாடல்களில் மிக்க பெரும் பாடல்கள்ல வந்து ராமனை தாலாட்டு பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, குலசேகர ஆழ்வார். தாயாகி ஏங்கியவர் தந்தையாகி ராமோதாரம் குறித்து புலம்புகிறார். அப்ப தசரதன் புலம்பல் சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் பாருங்க. "நெய்வாய வேல்நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக." இதுல 2வது வரி பாருங்க. மீதி எல்லாமே வர்ணனைகள் தான் நிறைய வரும் இல்லையா? இப்ப இளங்கோவும் பின்பு போக. அப்ப வந்து ராமனுக்கு பின்னாடி ஆஹ் சீதா பிராட்டி போகும்போது நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும். அப்போ வந்து இந்த வேல் போன்ற நெடிய கண்களை கொண்ட நேரிழையும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சீதா பிராட்டி நேரிழையும். இளங்கோவும் இந்த இடத்துல வந்து இளையவளான நம்ம தம்பியான லக்ஷ்மணனும். இப்ப இளங்கோவுன்றது இடத்துல லக்ஷ்மணன். பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ காட்டுக்கு அவ்வளவு தூரம் நடந்து போனியே, எப்படிதான் நடந்து போனியோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வரிகள் இருக்கு. இப்போ வந்து இதுல ரொம்ப முக்கியமானது ஆம், வேல் நெடுங்கண்ணாகிய நேரிழையும் அப்படின்னு சொல்லும்போது சீதா பிராட்டி, இளங்கோவும் அப்படின்னு சொல்லும்போது யாரு இளங்கோவும்? இந்த இடத்துல யாரு தம்பி யாரு? லக்ஷ்மணனும். எவ்வாறு நடந்தனை என் ராமோ அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரானை குறித்து பாடக்கூடிய ஒரு பாடல். இப்போ குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவங்கெல்லாம் வந்து சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவையங்கார் கருதுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலமுறை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு புத்தகத்திலயும் சில மாறுதலுக்கு இருக்கு. பெரும்பான்மையும் 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு இந்த வரிசைக்குள்ளதான் பக்தி இலக்கியங்கள். அதனால இந்த கால நூற்றாண்டுக்குள்ளதான் வரும். சரிங்களா? அதையும் நினைவு வச்சுக்கோங்க. இப்ப குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது திருவஞ்சைக்களம் சேர நாட்டில் பிறந்தவர். திருடவரதர் என்னும் பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர். ஒரு சேர நாட்டு மன்னன் மரபினர். கொல்லி நகர் ஆண்டதால கொல்லி நாயகன் என்னும் கொல்லி காவலன் என்னும் பெயரினை கொண்டவர். கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர் இல்லையா? அப்போ பெருமாளின் திரு மார்பினை அலங்கரிக்கக்கூடிய கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். பெருமாள் திருமொழி 105 பாடல்களை கொண்டது. வடமொழியில வந்து முகுந்த மாலை என்னும் நூலினையும் பாடியவர். கோழிக்கோன், கூடல் நாயகன், கொல்லி காவலன் என்னும் வேறு பெயர்களை கொண்டவர். ராமனிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். ராமாயண சொற்பொழிவை கேட்டு ராமனுக்கு உதவ தன்னுடைய படைகளையும் திரட்டியவர் அப்படின்னு சொல்லும்போது குலசேகர ஆழ்வார்.
திருவரங்கத்தில் 3வது மதிலை கட்டியதால் குலசேகர வீதி என்றும் இன்றைக்கும் அந்த பெயர் வந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கு. பறவையாய், மீனாய், ஆறாய் என்ன பண்றேன் நானு திருவரங்கத்தில் கடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு ராமனுக்கு பாடியவர் குலசேகர ஆழ்வார். கொங்கர் கோமான் குலசேகரன் அப்படின்னு சொல்ற அடையின் மூலம் இவர் வந்து ஒரு சேரர் மரபினர் தான் அப்படின்னு சொல்லிட்டும் தெரிய வருகிறது. சரி, இது எல்லாமே பார்த்தாச்சு. அப்படியே நினைவு வச்சுக்கோங்க. பாடல் வரிகள் நினைவு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அரசு எதுவுமே வேணாம்ப்பா. இறைவனுடைய திருத்தாள் பணிந்து கிடக்கக்கூடிய அந்த பக்தி நிலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் மனமுருகி பாடியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்தது தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். தொண்டரு நடந்து போவாங்க இல்லையா, நம்மளுடைய திருமாலை சேவிக்கக்கூடிய பக்தி சார்ந்த அடியவர்கள் நடந்து போவாங்க இல்லையா, அவங்க பாதம் பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொடியினை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய தலையிலிட்டு வழிபட்டவர் அப்படின்னு சொன்னாலும் தொண்டரடி பொடி ஆழ்வார். இப்போ ஒரு ஒரு ஆழ்வார் பேர் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய சில செய்திகளும் இருக்கும். தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு சொன்னும் போதே நமக்கு இன்னொன்னு நினைவுக்கு வரக்கூடியது, திருவரங்க பெருமானை மட்டும் தன்னுடைய பாடல்களில் பாடியவர் அப்படின்னு சொல்லும் போது தொண்டரடி பொடியாழ்வார். அந்த திருப்பதி ஏழ்மலையான் பற்றி தன்னுடைய பாடல்களில் அவர் எந்த குறிப்பும் சொல்லல. ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய திருவரங்க பெருமானை தன்னுடைய பாடல்களில் மிக்க பாடல்களில் பாடியவர். சரி பாருங்க, தொண்டரடி பொடியாழ்வார் ஊர் திருமண்டங்குடி. காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. பாடியவை தொண்டரடி பொடியாழ்வார் நூல்கள் பாருங்க. திருமாலை 45 பாடல்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள். இப்போ ஒரு ஒரு நூலா நினைவு வச்சுக்கிட்டே வரீங்களா? திருமாலை 45 பாடல்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் 10 பாடல்கள். இப்ப தொண்டரடி பொடியாழ்வாருடைய வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இறைவனை பாடல் பாடி வணங்குவதையே நோக்கமாக கொண்டவர். மாலை இவருடைய பிரதான வேலையை வந்து பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை இறைவனுக்கு சூட்டி அழகு பார்த்தவர். பெரியாழ்வாரும் இந்த வேலைதான், இந்த ஒரு முறைதான் இருந்துச்சு. தொண்டரடி பொடியாழ்வாருக்கும் இதையும் அப்படியே ஒரு ஒப்புமைப்படுத்தி நினைவு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பாடல் பாருங்க, திருமாலை. அப்போ தொண்டரடி பொடியாழ்வாருடைய பிரதானமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா, மாலை சூட்டி இறைவனுக்கு அழகு பார்த்தவர். அப்ப பாடியவை வந்து திருமாலை. இந்த ஒரு ஒப்புமை நினைவு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் சொன்னேன். திருமாலை 45 பாடல்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் 10 பாடல்கள். சரிங்களா? அப்ப திருப்பள்ளி பள்ளினா என்ன, ஸ்கூல் 10 மணிக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. சரிங்களா? 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. திருமாலை வந்து ஒரு மாலை 45 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. தொண்டரடி பொடியாழ்வார் சொல்லும்போது திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி 45 திருமாலை பாடல்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள். இயற்பெயர் விப்ர நாராயணன். விப்ர அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அப்புறம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா விப்ரர்னு சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம பாணர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு குடி சொல்றோம் இல்லையா, அது போல விப்ரர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களோட பிரதான வேலையை வந்து அரங்கநாதனுக்கு பாமாலை சூட்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவையாக செய்து வருபவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விப்ரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து தொண்டரடி பொடியாழ்வாருக்கு இயற்பெயர் வந்து விப்ர நாராயணர். அவருடைய முழு பிரதான வேலையை வந்து இறைவனுக்கு மாலை சூட்டி வழிபடுபவர். சரி, அதனாலதான் வந்து திருமாலை பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க.
அரங்கனை மட்டுமே பாடியவர். அரங்கன் யாரு? நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதனை, இறைவனை மட்டுமே வழிபட்டவர். தொண்டரடி பொடி ஆழ்வார். இப்ப திருவரங்கத்திலேயே வாழ்ந்திருந்து இறைவனாகிய அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே செய்து வந்தவர் தான் விப்ரர் என்னும் குலத்தை சார்ந்த விப்ர நாராயணர். தன்னுடைய இப்போ வந்து இவருடைய படம் திருமால் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து நம்ம விப்ர நாராயணர் பத்தின அந்த கதை படமா எடுத்திருக்காங்க. அது வந்து நானும் இன்னும் பார்க்கல. அது வேணா நம்ம அந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு நினைவு வச்சுக்கலாம். சரி. அப்ப குண்டலகேசி படமாக என்ன படமா வெளிவந்தது நினைவு இருக்குங்களா? குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான குண்டலகேசி நன்று. மந்திரி குமாரி என்னும் படமாக வெளிவந்தது. பத்திரையனுடைய வாழ்க்கை வரலாறை கூறக்கூடிய நூல் இல்லையா? இதையும் வந்து நினைவு வச்சுக்கோங்க. அது மாதிரி திருமால் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு போல. அதுல வந்து நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் பத்தின மிக அழகிய நடிப்போட அதை நீங்க வேணும்னா பார்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுடைய முதல் வேலையை இறைவனுக்கு மாலை சூட்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து வாழ்ந்து வந்தவர்கள் தான் வந்து விப்பர நாராயணர். திருமண்டங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். அப்போ தேவதேவி என்னும் சோழ நாட்டு கணிகையின்பால் விருப்பம் கொண்டு தன்னையே மறந்தார். இப்ப இது என்ன அப்படின்னா மிக சின்ன ஒரு கதை தான். தொண்டரடி பொடியாழ்வார் வந்து நம்ம இறைவனால சோதிக்கப்பட்டவர். அப்போ வந்து இறைவன் வந்து நம்ம தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய பெண்ணை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தேவதேவி என்னும் ஒரு பெண்ணாக அழகிய பெண்ணாக பூலோகத்துக்கு வரவழைக்கப்பட்டவர். அப்போ வந்து இவருடைய அழகில் மயங்கி என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் மிக்க விருப்பம் கொண்டு தன்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களையும் இழக்கிறாரு. அப்போ வந்து இறைவனால பொன் வட்டில் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வாரை ஆட்கொண்டவர். இப்போ பொன் வட்டில் கொண்டு இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது தொண்டரடி பொடியாழ்வார். இதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. தேவதேவி என்னும் கணிகையின் பால் விருப்பம் கொண்டவர் அப்படின்னு சொன்னாலும் தொண்டரடி பொடியாழ்வார். பொன் வட்டில் கொண்டு ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லும் போது விப்ர நாராயணர். இப்போ அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ விஷ்ணுவின் அனைத்து பக்தர்களையும் வழிபட்டு அவர்களின் காலடியில் காணப்படும் அந்த மண் துகள்களை கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா இறைவனை போற்றி தனது தலையில் வைத்து புகழ்ந்து பாடல்களை பாடியிருக்கக்கூடியவர் நம்ம விப்ர நாராயணர். அப்போதுல இருந்துதான் அவர் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் இல்லையா? இப்போ வந்து விப்ர நாராயணராக இருக்கக்கூடிய நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் தொண்டர்களின் பாதத்தில் காலடிப்பட்ட அந்த மண் துகள்களை தன்னுடைய தலையில் வைத்து வழிபட்டதுனால தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு பேரு. இவருடைய இயற்பெயர் வந்து விப்ர நாராயணர். விப்ரர் குலம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனுக்கு பூமாலை கட்டி சேவையை செய்து வருபவர்கள் தான் விப்ரர்கள். தேவதேவி என்னும் பெண் அழகில் மயங்கியவர் அப்படின்னு சொல்லும்போது தொண்டரடி பொடியாழ்வார். பொன் வட்டில் கொடுத்து ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது தொண்டரடி பொடியாழ்வார். திருமண்டங்குடி என்னும் சோழ மண்டலத்தில் பிறந்தவர். இப்ப பாருங்க திருப்பள்ளி எழுச்சி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி திருமாலை திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள் இல்லையா? 10 மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. அந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா இறைவனை வந்து
வணங்குவதற்காக துயில் எழுப்புவதற்காக பாடப்பட்ட நூல் தான் வந்து திருப்பள்ளி எழுச்சி. பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சியை பாடியவர் யாரு? இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கோங்க. பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் பாரதியார். பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சியவர் பாரதியார். பாரத மாதாவே இன்னும் தூங்கிட்டு இருக்கியே விடுதலைக்காக ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பாடியவர் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. பாரத மாதா தன்னுடைய பாடல்கள் முழுக்க விடுதலைக்காக பாடியவர் பாரதியார். பாரத மாதாவை வந்து துயில் எழுப்புவதற்காக இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியே முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்கள்ல பாடியவர் பாரதியார். அது போல நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை துயில் எழுப்புவதற்காக பாடப்பட்டது திருப்பள்ளி எழுச்சி. அவரது பாசுரங்கள் அனைத்தும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் பிரதான தெய்வமான அரங்கநாதரை புகழ்ந்து மட்டுமே பேசுகின்றன. திருவரங்க அரங்கநாதனை மட்டுமே தன்னுடைய பாடல்களில் பாடியவர் யாரு? தொண்டரடி பொடி அப்படின்னு சொல்லி நினைவு வச்சுக்கோங்க. பச்சை மாமலை போல் மேனி என்னும் தொடங்கக்கூடிய பாடலினை பாடியவர். பாடல் வரிகள் பாருங்க. பச்சை மாமலை போல் மேனி, அவருடைய உடல் வந்து மலை போல இருக்கக்கூடிய மேனி உடல். வாய் வந்து பவளம் போல இருக்கக்கூடியது. கமல செங்கண், செம்மை பொருந்திய கண்களை உடையவனே. அச்சுதா அமரரேரே, ஆயிரத்தம் கொழுந்தே, ஆயர்களுக்கு கொழுந்தாக இருக்கக்கூடிய இறைவனே, பெருமாளே, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டாம். இன்னைக்கு உனக்கு பாமாலை சூடக்கூடிய ஒரு வேலை மட்டும் எனக்கு போதும். இந்த இந்திரலோகமே ஆளக்கூடிய வரம் கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர். அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க நாதனை மட்டும் தன்னுடைய பாடல்களில் புகழ்ந்தவர் சொல்லும்போது தொண்டரடி பொடியாழ்வார். இப்போ தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது திருமண்டங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சோழ நாட்டில் பிறந்தவர் தொண்டரடி பொடியாழ்வார். இப்போ விப்ர நாராயணர் தான் அவருடைய இயற்பெயர் இல்லையா? விப்ரர்கள் அப்படின்னு சொல்லும் போது இறைவனுக்கு பூக்கள் கோர்த்து மாலை சார்த்தும் அந்த சேவையை செய்து வருபவர்கள் அப்படின்னு சொல்லுவார் விப்ர நாராயணர். அப்போ இவரும் அந்த வேலைதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்நாள் முழுவதுமே இறைவனை மட்டுமே சேவித்து தொண்டர்கள் சென்ற அந்த பாதத்துல இருக்கக்கூடிய மண் துகள்களை கூட தலையில இட்டுப்பாராம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தியின் சிறப்பை சொல்றதுனால தொண்டரடி பொடியாழ்வார். இப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாருங்க. இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான். கதிரவன் என்ன பண்ணிட்டான்? வந்துட்டாரு. கனை இருள் அகன்றது, இருள் எல்லாம் அகன்றுடுச்சு. காலையம் பொழுதாய், காலை வேலை வந்து இனிமையாக புலர்ந்தது. மது விரிந்து ஒழுகின மாமலர்கள் எல்லாம் விரிய தொடங்கிருச்சு. வானவர்கள் அரசர்கள் எல்லா திசைகளையும் எதிர் திசை நிறைந்தனர். 4 திசைகளையும் வந்து சூழ்ந்துட்டாங்க. இவரோடும் புகுந்த இருள் களிற்று ஈட்டமும், களிர்னா ஆண் யானைகள்லாம், பிடியோடுனா பெண் யானைகள், முரசெல்லாம் உதிர்ந்து கொண்டு அப்படியே அதிர்ந்து கொண்டு இருக்கு. அலைகடல் போன்று உள்ளது. எல்லாம் அப்படியே கடல் மாதிரி திரண்டு நாங்க நிக்கிறோம். அரங்கத்து அம்மா, அரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனே, எழுந்தருளாய். நீ வந்து என்ன பண்ண? எங்களுக்கு அருள் புரிவதற்கு எழுந்திராய் எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாசுரங்களில் பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டர் அடியினை பணிந்து அந்த மண் துகள்களை சூடியதால் தொண்டரடி பொடியாழ்வார். அவருடைய இயற்பெயர் விப்ர நாராயணர்.
விப்பிரர் குலம் அப்படின்னு சொல்லும்போது பூமாலை சார்த்தக்கூடியவங்க. அப்போ பூமாலை வரும்போது அவருடைய பாடல்கள் திருமாலை 45 பாடல்கள். திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். இத 2யும் நினைவு வச்சுக்கோங்க. அப்புறம் தேவதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணின் அழகில் மயங்கி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் தொண்டரடி பொடியாழ்வார். வேற என்ன நினைவுக்கு வரும்? இப்ப குலசேகர ஆழ்வார் போல ஃபுல்லா நினைவு வச்சுக்கிட்டு அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு பிறந்த ஊர் திருமண்டங்குடி சோழநாடு. அவருடைய நூல்கள், அவருடைய சிறப்புக்கள், அவருடைய பாடல் வரிகள், திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பாட்டு நினைவு வச்சுக்கோங்க. பச்சை மாமலை போல் மேனி அந்த பாடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதையும் நினைவு வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரு படமே வந்திருக்கு. திருமால் பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அதையும் வந்து நினைவு வச்சுக்கோங்க. சரி. திருமாலே வந்து இவருடைய பாடல் கேட்டுதான் கண் விழிக்கக்கூடியதாக ஏன்னா திருப்பள்ளி எழுச்சியா தூக்கத்துல இருந்து எழுப்புறது தானே. திருமாலே இவருடைய பாடல்களை கேட்டுதான் தூக்கத்திலிருந்து விழிப்பதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. அதையும் நினைவு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முறை சொல்லி தொண்டரை பொடியாழ்வார் திருமண்டங்குடி சோழநாடு கிபி 9ஆம் நூற்றாண்டு. திருமாலை 45 பாடல்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள். அப்படியே ஒரு செயின் மாதிரி நினைவு வச்சுக்கிட்டே வாங்க. விப்ர நாராயணன்றதுனால பூமாலை சாற்றும் வேலை செய்யக்கூடியவர். எப்படி ஆட்கொள்ளப்பட்டார்னா தேவதேவி என்னும் கணிகையின்பால் விருப்பம் கொண்டு தன்னையே மறந்து பொன்வட்டில் கொண்டு ஆஹ் ஆட்கொள்ளப்பட்டார். எதனால இந்த பேரு தொண்டரடி பொடி அப்படின்னா அந்த மண் துகள்களை கூட தன்னுடைய தலையில் வைத்து புகழ்ந்தவர். அதனால தொண்டரடி பொடி ஆழ்வார். திருப்பள்ளி எழுச்சியில துயில் எழுப்பதற்காக பாடப்பட்டது. திருமாலை இவரு பாடினது. நம்மாழ்வார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் வந்து நம்மாழ்வார் தான் இல்லையா? இப்ப வந்து ஒரு உடலுக்கு எப்படி ஒரு இதயம் முக்கியமான ஒரு உறுப்போ அது போல நம்மாழ்வார் மிக மிக முக்கியமான ஒரு ஆழ்வார். நம் ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைவுக்கு வரணும்? எப்படி நம்ம சைவ சமயத்துல மாணிக்க வாசகர் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றாரோ அது போல நம்மாழ்வார் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார். திருக்குறுக்கூர் என்னும் ஊரில் பிறந்தவர். 9ஆம் நூற்றாண்டு. ஆழ்வார்களில் தலைமை இடத்தை பெறுபவர் நம்மாழ்வார். கவனிங்க, இறைவனின் அம்சமாகவே பிறந்தவர். இப்ப நம்ம ஒரு ஒரு உம் ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு அம்சம் பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து என்ன சொல்லலாம்? பெரியாழ்வார் பெரியாழ்வார் என்ன அம்சம்? கருட ஆழ்வார் அம்சம் இல்லையா? அது போல இவர் வந்து இறைவனின் அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மாழ்வார சொல்லுவோம். இறைவனை சேவிப்பது நம்ம திருமால் திருமால் நம்மாழ்வாரையே இறைவனாக வழிபட்டவர் அப்படின்னு சொல்லும்போது மதுரகவி ஆழ்வார். சரிங்களா? இதையும் நினைவு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மாழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார் எல்லாருமே திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபட்டாங்க இல்லையா? அதே போல தன்னுடைய பாடல்களில் இறைவனை பாடாது நம்மாழ்வாரை மட்டுமே இறைவனாக பாடியவர் அப்படி கேட்கும்போது மதுரகவி ஆழ்வார். மதுர கவி ஆழ்வார். கவி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. பெற்றோர் காரியார் உடையநங்கை மகனாக பிறந்தவர் நம்மாழ்வார். இப்ப நம்மாழ்வார் வந்து காரியநங்கை மன்னிக்கவும் காரியார் உடையநங்கைக்கு மிக நெடும் காலத்திற்கு பிறகு பிறந்தவர் வந்து நம்மாழ்வார். அப்படி பிறந்தாலும் கூட ஒரு சாதாரண குழந்தை மாதிரி இல்லை. நம்ம நம்மாழ்வார் வந்து அதிகமான குழந்தைகள் மாதிரி இல்லாம ஒரு
ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்காது. சிரிப்பு, அழுகை இந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு ஆழ்ந்த இப்போ வந்து ஆரோக்கியமா தான் இருந்தது குழந்தை. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு இறைவனுடைய திருத்தலத்தில வந்து ஒரு அழகிய புளிய மரம் இருக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்டின்னா, தவழ்ந்து சென்று ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்டின்னு சொல்லும்போது, நம்மாழ்வாருடைய அந்த கதையில வரும். சரிங்களா? அப்ப நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ப காரியார் உடைநங்கைக்கு மகனாக பிறந்தவர். ஒரு திருத்தலத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது, அந்த குழந்தையாக என்ன பண்ணும் அப்படின்னா, அம் ஒரு அழகிய புளிய மரத்துல புளிய மரமே வந்து இறைவனின் இறைவனே அந்த புளிய மரத்தில் ரூபமாக இருந்தார் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ அந்த புளிய மரத்துக்கு கீழ ஒரு பொந்து மாரி இருக்கும் இல்லையா? அங்க போய் அமர்ந்து 16 வயது வரை உண்மையாக இருந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்லும்போது யாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்மாழ்வார். சரிங்களா? அப்படியே ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எதன் மூலமாக அவங்க ஆட்கொள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த பாயிண்ட் நினைவு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த 16 ஆண்டுகளும் வந்து யார்ட்டயும் பேசாம அந்த தவ நிலையிலேயே இருக்காரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு ஒளி பேரொளி அப்படியே உலகம் முழுவதும் பரவத் தொடங்கிருச்சாம். அப்பதான் வந்து மதுரகவி ஆழ்வார் என்ன சீடர் இல்லையா? மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வடநாட்டுக்கு ஒரு 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 தலமா வணங்குவதற்காக ஒரு யாத்திரை போல போயிருக்காரு. அப்போ வந்து என்ன தமிழகத்துல இந்த அளவுக்கு ஒரு பேரொளி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் வருவாரு. அ வந்து பார்க்கும்போது குழந்தையாக அமர்ந்து ஒரு தியானத்துல வந்து நம்மாழ்வார பார்க்குறாரு. இவ்ளோ அமைதியா தானே தியானம் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க. கல் எடுத்து அடிச்ச உடனே விழிச்சு பார்க்குறாங்க. அப்ப கண் விழித்த நம்மாழ்வார பார்த்து என்ன கேட்கிறாரு? "செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். சரிங்களா? அப்போ என்ன கேள்வி? "செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்?" இதனுடைய விளக்கம் வந்து அறிவு, ஆன்மா இதனை சார்ந்து இருக்கக்கூடியதாக சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம கண் விழித்த இதுவரைக்குமே பேசாது தியான நிலையில் இருந்த நம்மாழ்வார் கண் விழித்து என்ன சொல்றாரு? "அத்தை தின்று அங்கே கிடக்கும்." இதுவும் ஒரு ஒரு பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. இந்த ஆன்மா சார்ந்த ஒரு கருத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து "அத்தை தின்று அங்கே கிடக்கும்" அப்படின்னு சொல்லி பதில் அளிச்ச உடனே, நம்மாழ்வாருக்கே முழுமுதற் சீடனாக மாறியவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, மதுரகவி ஆழ்வார். இத வந்து ஆன்மா, அறிவு இந்த மாதிரியான இந்த இந்து சொல்லுவோம்ல, ஜீவாத்மா, பரமாத்மா சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை தன்னுடைய பாடல்களில் விளக்கியவர் அப்படின்னு சொல்லும்போது, நம்மாழ்வார். இந்த கதைய ஒப்புமைப்படுத்தி அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப இறைவனின் அம்சமாகவே பிறந்தவர் யாரு? நம்மாழ்வார். பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்போது காரியார் உடையநங்கை. சரிங்களா? அப்ப நீண்ட நாள் கழித்து பிறந்தவர் நம்மாழ்வார். ஒரு புளிய மரம் தான் அந்த இமேஜ்லயே வரும். நம்மாழ்வார் சொன்ன உடனே. இங்க இருக்கு பார்த்தீங்களா? பின்னாடி மரம். அந்த மரம். அது அது வந்து நீங்க எதுல பார்த்தாலுமே சரி, நம்மாழ்வார்ன்னு சொல்லும்போதே, பின்னாடி அந்த புளிய மரத்தின் ஒரு அடியில தவம் செய்த ஒரு ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார். வேளாண் குலத்தில் பிறந்தவராக இருக்கக்கூடியவர். ஆழ்வார்களில் தலைமையிடத்தை பெறுபவர் நம்மாழ்வார். வேதத்தை செந்தமிழாய் விரித்து உரைத்தவர். ஆழ்வார்களில் செந்தமிழாய் தன்னுடைய ரிக், யஜு, சாம, அதர்வண என்னும் 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து தன்னுடைய அழகு தமிழ்ல விரித்துரைத்தவர் அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார். அந்த ரிக், யஜு, சாம, அதர்வண
அப்படின்னு சொல்லும்போது, இவர் எழுதின நூல்களோட சொல்லுவாங்க. அத வந்து நினைவு வச்சுக்கோங்க. அதுவும் தேர்வுல கேட்பாங்க. நம்மாழ்வாருடைய பாடல்களை வந்து தமிழண்ணல் தமிழ் வேதங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரிக்கு, யஜூர், சாம, அதர்வன என்னும் 4 வேதங்களோடு ஒப்பிட்டு பாடியவர். அதனாலதான் வந்து தமிழ் வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழண்ணலுடைய பாடல்கள் தமிழண்ணல் வந்து சொல்றாங்க. ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை விளக்கியவர் அப்படின்னு சொல்லும் போதும் நம்மாழ்வார் தான். இல்லையா? ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை விளக்கியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய உடல் அவயவி அப்படின்னும் மற்ற ஆழ்வார்களுடைய அவயவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஆண்டாளுக்கு படிச்சோம் இல்லையா? ஆண்டாளுடைய பாடல்களை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டாளுடைய பாடல்கள் பல்லமடை பாடல்கள் சொல்லுவோம் இல்லையா? ஆழ்ந்து அனுபவித்து தன்னுடைய பாடல்களை பாடியவர் பல்லமடை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது போல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மாழ்வார் வந்து ஒரு உடல் போல ஒரு உடல் இருந்தா தானே உறுப்புக்கள்லாம் இருக்கும். இப்ப மற்ற ஆழ்வார்கள் வந்து உறுப்புக்கள் போல. அவயவி அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார், அவயம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற உறுப்புக்கள், அவயவி அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல்ல தான் வந்து நம்மளுடைய உயிர் இருக்கும் இல்லையா? அத வந்து உயிர், ஆவி அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வச்சுக்கோங்க. குறிப்பா சொல்றேன். நம்மளுடைய உயிர் எங்க இருக்கும்? நம்ம உடல்ல தங்கியிருக்கும். அந்த உடல்ல தங்கியிருக்கக்கூடிய ஆன்மாத்துக்கு ஆவி, அவயவி அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் நினைவு வச்சுக்குவோம். அவயவம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஆழ்வார்கள். வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது சடகோபன், பராங்குசன், மாறன் காரி, காரி மாறன் அப்படின்னும் சொல்லுவாங்க. வேதம் செய்த தமிழ் மாறன், வேதம் செய்த மாறன் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார்க்கு தான். வகுலாபரன் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார் தான். அருள்மாறன் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார் தான். குருகை பிரான் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார் தான். குருகூர் நம்பி அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார் தான். சரிங்களா? இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டவர் நம்மாழ்வார். சடகோபன் அப்படின்னு சொல்லும்போது சடம் என்னும் வாயுவை அடக்கி, ஏன்னா அவ எத்தனை வருடங்கள் அவரு தான் தவத்துல இருந்தாரு. எத்தனை வருடங்கள் தவத்தில் இருந்தவர் நம்மாழ்வார்? 16 வருடங்கள் இல்லையா? இப்ப இந்த 16 வருடங்கள் தவத்துல இருந்ததுனால இந்த சடம் என்னுமே வாயுவை அடக்கியதால் சடகோபர். பராங்குசன், மாறன்காரி, நெருக்கியது சாமதர்வன என்னும் வேதங்கள் செய்த மாறன். இந்த மாதிரியான பல பெயர்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது சடகோபன், நம்மாழ்வார். இந்த நாளையும் அப்படியே நினைவு வச்சுக்கோங்க. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி பாடியவர் யாரு? நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மாழ்வார். இப்ப பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பார்த்தோம். வடமொழியில் முகுந்த மாலை செஞ்சாருன்னு பார்த்தோம். அடுத்ததா நம்ம யார் பார்த்தோம்? தொண்டரடி பொடி. தொண்டரடி பொடின்னு சொல்லும்போது இறைவனுக்கு பாடிய நூல்கள் என்னெல்லாம் வந்துச்சு? 2 நூல்கள் பார்த்தோம். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மாழ்வார் 4 நூல் பாடியிருக்காங்க. திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. சரி. திருவிருத்தம்ல 100 பாசுரங்கள் இருக்கு. விருத்தம் 100. திரு ஆசிரியம் 7 பாசுரங்கள் இருக்கு. பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள் இருக்கு. திருவாய்மொழி நம்ம படிச்சுட்டோம் ஆல்ரெடி. எதுல படிச்சோம்? சரி நினைவு வச்சுக்கோங்க. 1102 பாசுரங்கள் கொண்டது.
சரி. இப்போ வந்து ரிக், யஜுர், சாம, அதர்வன அதனோட ஒப்புமைப்படுத்தி படிக்கணும். ரிக் வந்து திருவிருத்தம். திருவிருத்தம் ரிக். யஜுர் வந்து திருவாசரியம். சாமவேதம் அப்படின்னு சொல்லும்போது திருவாய்மொழி. அதர்வண வேதம் சொல்லும்போது பெரிய திருவந்தாதி. இது வந்து அப்படியே ஒரு வாய்ப்பாடு மாரி படிச்சு நினைவு வச்சுக்கோங்க. எத்தனை பாடல்கள், எந்த நூலு, எந்த வேதத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க, அதையும் வந்து குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. பாடல் பாடியவர். சரி. இப்ப திருவிருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் பாசுரம் விண்ணப்பம் வேண்டுதல் ஆகும். இறுதி பாசுரம் இந்த விண்ணப்பம் வேண்டி கிடைத்த பயனை உரைக்கக்கூடியதாக 100 பாசுரங்கள் கொண்டது. ஏனைய 100 பாசுரங்களால் ஆனது திருவிருத்தம். அந்தாதி தொடையில அமைந்திருக்கக்கூடிய அகப்பொருள் துறை சார்ந்தது. சரிங்களா? திருவிருத்தம் அப்படின்னு சொல்லும்போது அகப்பொருள் துறை சார்ந்த அந்தாதி தொடையில் எழுதப்பட்டது. திரு ஆசிரியம். இப்ப 7 பாசுரங்களை கொண்டது இப்பிரபந்தம் திரு ஆசிரியம். சிவன், பிரம்மன், இந்திரன் ஆகிய தெய்வங்களுள் திருமாலே சிறந்தவன் என பாடக்கூடிய நூல் திருவாசிரியம். திருவிருத்தம், ரிக்வேதம் 100 பாசுரங்கள் கொண்டது. திரு ஆசிரியம் 7 பாசுரங்கள். ரிக், யசூர் வேதம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதம். அந்தாதி தொடையில் அமைந்தது 87 பாசுரங்கள் கொண்டது. திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் கொண்டது. அதுல ஒரு பாடல் பாருங்க. முதல் பாசுரம். உயர்வர திருவாய்மொழி என்ன வேதம்? திருவாய்மொழி ரிக், யஜுர், சாம, அதர்வன இவற்றுள் எந்த வேதத்தை சார்ந்தது? சாம வேதம். நன்று நன்று. திருவாய்மொழி கேட்டேன். திருவாய்மொழி சாமவேதம். நன்று நன்று நன்று. வந்து அதர்வண வேதம் தான் பெரிய திருவந்தாதி. சரிங்களா? இப்ப பாருங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன். மதிர்வர மதிநலம் அருணினன் எவன்? அவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன்? அவன். துயரரும் சுடரடி தொழுது எழு என் மனநிலை. உயர்வாகிய இந்த உயர்ந்த நலமாகிய நற்குணங்களைக் கொண்டவன் இறைவன். மயர்வர மதிநலம் அறிவு மெய் ஞானத்தை கொடுத்தவன் யாரு? அவன். உயர்வரும் அமரர்கள் ஹம் தொழுகின்ற தேவர்களும் தொழுகின்ற அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவன். அவனை தொழுது எழு என் மனமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர். திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரமாக இந்த பாடல் வரிகள் இருக்கு. அதையும் நினைவு வச்சுக்கோங்க. இப்ப சைவத்திற்கு எப்படி நம்ம மாணிக்க வாசகர் ஒரு பிராண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது போல வைணவத்திற்கு நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடல்கள்ல பாக்குறோம். இப்ப மாணிக்க வாசகர் அகத்துறை சார்ந்து பாடிய நூல் எது? மாணிக்க வாசகர் அகத்துறை சார்ந்து பாடிய நூல் திருக்கோவையார். நன்று நன்று. திருக்கோவையார் 400 பாடல்களை கொண்டது இல்லையா? அதுபோல நம்மாழ்வார் அகத்துறை சார்ந்து பாடிய பாடல் எது? நம்மாழ்வார் அகத்துறை சார்ந்து பாடிய பாடல் திருவிருத்தம். நன்று 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 மேம். அப்படியே நினைவு வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டோரி மாரி படிச்சுட்டு அதுல இருந்து அப்படியே லிங்க் பண்ணி நினைவு வச்சுக்கோங்க. சரி.
இப்ப திருவாய்மொழி திராவிட வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வேதம்னு வந்தாலே திருவாய்மொழி தான். வேதம் வந்தாலே ரிக்கெஜு சாமதவன வரும் இல்லையா? அது போல நினைவு வச்சுக்கோங்க. கம்பர் நம்மாழ்வாரை போற்றி சடகோபநந்தாதி பாடியுள்ளார். சடகோபநந்தாதி பாடியவர் கம்பர். அதில் பாடப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார். சடம் என்னும் வாயுவை அடக்கியவர் சடகோபர். சடகோபரை பாடியவர் கம்பர். இதையும் நினைவு வச்சுக்கோங்க. எல்லாமே இறைவன் தான். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் இறைவன் என்றவர் யாரு? நம்மாழ்வார். அந்த கதை சொன்னேன் இல்லையா? 16 ஆண்டுகள் திருக்குறுக்கூர்ல வந்து கோயில் புளிய மரத்துல வந்து அடியில் தவம் செய்து வந்தவர். அப்போ வந்து வடதிசைக்கு யாத்திரை சென்று வந்திருக்கக்கூடிய அந்த மதுரகவி ஆழ்வார் அப்படின்றவர் வந்து அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரிவதைக் கண்டு என்ன பண்றாரு? தெற்கு திசை நோக்கி தமிழகம் நோக்கி நடந்து வந்தவர். மாறன் யாரு? நம்மாழ்வார். மாறனிடமிருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு சிறிய கல் கொண்டு எறிகிறாரு. அப்போ வந்து கண் விழித்து பார்த்த சடுகோபனின் ஞானத்தையும் பக்தியினாலும் கவர பெற்று அடிமையாக மாறியவர். அப்போதான் வந்து இந்த கேள்வி கேட்பாங்க. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும் பதில் சொன்னோன்னு நம்மாழ்வாரையே இறைவனாக கொண்டு பாடல்களை பாடியவர். இவருடைய பாடல்கள்ல வந்து திருமாலை பற்றிய குறிப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கும். முழுக்க நம்மாழ்வாருடைய சிறப்புகள் தான் இருக்கும். மதுரகவி ஆழ்வாரோடது. சரி. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் இறைவன் எனும் பாடல் பாடியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் பத்தி ஒரு முறை பார்த்துடலாமா? நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது வேறு பெயர்கள்லாம் நினைவு வச்சுக்கோங்க. எம்பெருமானுடைய அருளால் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு காரியாருக்கும் உடையநங்கைக்கும் பிறந்தவர். இறைவனின் அம்சமாகவே பிறந்தவர். அப்ப இறைவனின் அம்சமாகவே இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தின் அடியில் 16 ஆண்டுகள் தவ வாழ்க்கை அந்த தவம் செய்தவர். ஆழ்வார்களில் தலைமையிடத்தை பெறுபவர். மாணிக்க வாசகர் எப்படி சைவ சமயத்துக்கு சொல்றோமோ அதுபோல ஆழ்வார்களில் 12 நம்மாழ்வார் தலைமை சிறந்தவர். திருக்குறுக்கூர் அப்படியே இந்த ஊர் பெயர்கள்லாம் நினைவு வச்சுக்கிட்டே வாங்க. 16 வயது வரை ஊமையாக இருந்தவர். வேளாண் குலத்தில் பிறந்தவர். ஆழ்வார்களில் தலைமை இடத்தை பெறுபவர். வேதத்தை ரிக்கெஜூர் சாமதர்வன் என்னும் வேதத்தை விரித்து உரைத்தவர். நம்மாழ்வாருடைய பாடல்கள் வந்து தமிழ் வேதங்கள் அப்படின்னே சொன்னா பொருந்தும் அப்படின்னு சொல்றது தமிழ் அண்ணல். எப்படி தமிழை வந்து பக்தியின் மொழி அப்படின்னு சொன்னா பொருந்தும் அப்படின்னு சொன்னது யாரு? தமிழை பக்தியின் மொழி என்றவர் தனிநாயக அடிகளார். ஏன் அது போல தமிழண்ணல் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் வேதங்கள் இவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை தன்னுடைய பாடல்களில் விளக்கியவர் இல்லையா? வேதங்கள் சொன்னாலும் அதை சொல்லிதான் ஆகணும். கேள்விக்கான பதிலுமே அதுதான். எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்மா அறிவு இதை சார்ந்த ஒரு மெய் ஞானம் சார்ந்த ஒரு பொருளாக அந்த விளங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இப்ப நம்மாழ்வார் வந்து இறைவனின் அம்சம் சொல்லிட்டோம். இவருடைய பாடல்கள் வந்து ஒரு உடல் போல ஆவி நம்மளுடைய உயிர் இருக்கக்கூடிய உடல். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவயம் உறுப்பு. வேறு பெயர்கள் நினைவு வச்சுக்கோங்க. சடகோபன், பராங்குசன், மாறன்காரி, வேதம் செய்த மாறன், திருவிருத்தம், திருவாசிரியம், திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இது அப்படியே வரிசை முறையில குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. திருவிருத்தம் 100 பாடல்கள், திரு ஆசிரியம்
ஆசிரியர்ன்னு சொல்லும்போது ஒரு 7 டீச்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா சொல்றேன். இப்ப ஆசிரியர் அப்படி சொல்லி வரும்போது 7 டீச்சர்ஸ் இருக்காங்க. 7 டீச்சர் எனக்கு பிடிக்கும். இந்த மாரி ஒரு 7 டீச்சர்ஸ் நேம் நினைவு வச்சுக்கோங்க. அது மாரி நினைவு வச்சுக்கோங்க. பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள். இப்ப திருவாசகம் 7, பெரிய திருவந்தாதி 87 அந்த மாரி குறிப்பா நினைவு. திருவாய்மொழி 1102 முன்னாடியே படிச்சுட்டோம். திருவிருத்தம் அப்படின்னு சொல்லும்போது அகப்பொருள் துறையில் பாடப்பெற்ற 100 பாசுரங்களை கொண்டது. முதல் பாசுரம் விண்ணப்பம், கடைசியில அடையும் பயன்கள் 98 ஆக 100. திருவாசிரியம் திருமால் தான் உயரிய தெய்வம் என சொல்லக்கூடிய நூல். பெரிய திருவந்தாதியும் 87 பாசுரங்களை கொண்ட அந்தாதி துறையில் அமைந்தது. திருவாய்மொழியிலையும் 1102 பாடல்களை கொண்ட ஒரு பாடல் நமக்கு பாடமா இருக்கு. அதை நினைவு வச்சுக்கோங்க. கம்பரை புகழ்ந்து கம்பர் பாடினது மன்னிக்கவும், நம்மாழ்வாரை புகழ்ந்து கம்பர் பாடியது சடகோபர் அந்தாதி. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சடகோபர் அந்தாதின்னு படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. சடகோபர் அந்தாதின்னா என்ன? அந்த நூல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த வகுப்புல இத பத்தின நான் குறிப்பு தரேன். சடகோபர் அந்தாதி பற்றிய குறிப்பு. சரி. இப்ப நீங்க சிற்றிலக்கியம் படிக்கும்போதும், இது நடத்தும்போதும் அதையும் கவனிச்சுக்கோங்க. சடகோபர் அந்தாதி. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் இறைவன் என பாடல் பாடியவர். அடுத்தது மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இறைவன்லாம் பாட மாட்டேன், நம்மாழ்வாரையே என்னுடைய முதல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியவர் மதுரகவி ஆழ்வார். இல்லையா? அந்த கதை தான் அப்படியே வரும். இவர் வந்து ஒரு திருத்தலமா வடநாடு நோக்கி தன்னுடைய இறைவனை வேண்டி வேண்டி தொழுது கொண்டு வரும்போது, அப்போ இலங்கையில வந்து ஒரு பேரொளி வீச பாக்குறாரு. மன்னிக்கவும், அயோத்தியில. அப்போ ஒரு பேரொளி வீசுறத பார்க்கும்போது, அஹ் நம்ம போய் சேவிக்கணும், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீண்டு வராரு. இப்போ வர வர பார்க்கும்போது அங்க ஒரு குழந்தை ஆழ்ந்த தவத்துல இருக்கும்போது ஒரு கல் எடுத்து வீசுறாரு. அப்போ வந்து கண் விழித்து பார்க்கும்போது, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பாடுறாங்க. அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த நொடி புதல் நம்மாழ்வார் பாடிய பாடல்கள் எல்லாமே ஏட்டு வடிவில் எழுதியவர் அப்படின்னு சொல்லும்போது மதுரகவி ஆழ்வார். சரிங்களா? நம்மாழ்வாருடைய பாடல்களை அவர் சொல்ல சொல்ல ஏட்டு வடிவில் எழுதியவர் அப்படின்னு சொன்னாலும் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வாரின் ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க, நம்மாழ்வாருடைய சீடர். மதுரகவி ஆழ்வார்னா யாருன்னு கூட நம்ம தெரிய வேணாம். நம்மாழ்வாருடைய சீடர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி படிக்கணும். கருடாழ்வார் அம்சமாக பிறந்தவர். அப்போ கருடாழ்வார் அம்சம் சொல்லும் போது ஒண்ணு பெரியாழ்வார், இன்னொன்னு மதுரகவி ஆழ்வார். 2 பேரையும் அப்படியே குறிப்பா 2 பேரையும் நினைவு வச்சுக்கோங்க. மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், கருடாழ்வாருடைய அம்சம். கண்ணினுன் சிறுதாம்பு என்னும் 11 பாடல்களை பாடியவர். வெறும் 11 பாட்டு தான் இவர் பாடியிருக்காரு. நம்மாழ்வாருடைய பாடல்கள் தான் கேட்டு தன்னுடைய நூலா எழுதியிருக்கக்கூடியவர். ஆனா இவர் பாடிய நூல்கள் 11 பாடல்கள். சரிங்களா? இது எப்படி குறிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம்? கண்ணு இருக்கு இல்லையா? கண்ணு. இப்போ கண்ணு அப்படின்னு சொல்லும்போது 1 1 கண்ணு. 1 1 கண்ணு 11 பாடல்களை கொண்டது. 11 பாடல்கள் கண்ணு, கண்ணினும் சுருத்தாம். ஆசிரியரான நம்மாழ்வாரை சிறந்த தெய்வமாக என்று 11 பாசுரங்களை பாடியவர். திருக்குறுக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவர். எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோளூரில் பிறந்தவர். திருக்குறுக்கூர் பிறந்தவர் யாரு? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆழ்வார் பார்த்திருக்கோம். திருக்குறுக்கூர்
நம்மாழ்வார். அப்போ வந்து அந்த திருக்குறுகூருக்கு 3 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருக்கோளூர்ல பிறந்தவர் தான் வந்து மதுரகவி ஆழ்வார். இந்த பெயர்கள்லாம் வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் படிக்கும்போது தான் நினைவுக்கு வரும். சரிங்களா? அப்போ முதலாழ்வார்கள் மூவர் சந்தித்த இடம் எது? முதலாழ்வார்கள் மூவர் சந்தித்த இடம் திருக்கோவலூர். நன்று, நன்று மேம். புரியுதுங்களா? எல்லாமே திருன்னு வர்றதுனால நம்ம போய் திருன்னு முழிக்கக்கூடாது. ம். ஒரு குறிப்பா வச்சு, இந்த ஊருக்குன்னா இந்த மாரி, இந்த ஊர் இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வச்சுக்கோங்க. திருக்கோளூரில் பிறந்தவர் மதுரகவி ஆழ்வார். சரி. இவருடைய பாடல் வரிகள் பாருங்களேன். எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. குறுக்கூர் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மாழ்வாருடைய வேறு பெயர்கள் பார்த்தோம். இந்த திருக்கூர் நம்பியோடைய இன்னிசை பாடி திரியறது தான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பாடல்களில் பாடியவர் அப்படின்னு சொல்லும்போது, மதுரகவி ஆழ்வார். தேவுமற்று அறியேன். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். குறுக்கூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவேணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் பொன்னாளாகிய அடியில இருக்கக்கூடிய உண்மையை நானு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர் மதுரகவி ஆழ்வார். இப்ப கருடனின் அம்சமாக பிறந்தவர் 2 பேருக்கு அப்ப கருடாழ்வார் படிச்சிருக்கோம். அதை நினைவு வச்சுக்கோங்க. சரி. கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர் யாரு? முதல் வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும். கௌதமணி. திருவா? குலசேகர ஆழ்வார். நன்று மேம், நன்று மேம். இப்ப கௌதுவமணி அப்படின்னு சொல்லும்போது குலசேகர ஆழ்வார். சரி. அடுத்தது கொஞ்சம் குழப்பமா இருக்கா? என்னாச்சும் மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? குலசேகர ஆழ்வார் தான் கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர். அதுல எந்த மாற்றமும் வேண்டாம். சரி கவனிங்க. கண்ணினும் சிறு தாம்பு. அப்ப கண்ணு 1, 1, 11 பாடல்களை கொண்டது கண்ணினும் சிறு தாம்பு. கட்டுண்ட பண்ணிய பெரு மாயன் என் அப்பனில் நன்னி தென் குறுகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுது ஊரும் என் நாவுக்கே. அந்த பாடல் வரிகள்ல என்ன விளக்கம் பாருங்க. யசோதா பிராட்டி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய இந்த கண்ணபெருமான வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய கண்ணபெருமான வந்து ஒரு தாம்பு கயிறுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறு தாம்பு கயிறுனால அழகா கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ரொம்ப தூரம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட்டுண்ட பண்ணிய பெருமாயன். அந்த சிறிய கயிற வந்து கட்டுப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாயனாக இருக்கக்கூடிய நம்ப இறைவன். என் அப்பனில் நன்னி தென் குறுக்கூர் நம்பி என்ற கால் அன்னுக்கும் ஊரும் என் நாவுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர் மதுரகவி ஆழ்வார் இல்லையா? ஒரு மதுரகவி ஆழ்வாருடைய பாடல்கள்ல முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா குறுக்கூர் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாரை புகழக்கூடியதாக பாடல்களில் பாடியவர். கண்ணீனும் சிறுதாம்பு 11 பாடல்கள். ராமானுஜ நூற்றந்தாதியில் திருவரங்கத்து அமுதனார் மதுரகவி ஆழ்வாரை பெரியவர் என சிறப்பிக்கிறார். ஆழ்வார்களில் பெரியவர் சொல்லும் போது நம்ம யார படிச்சோம்? நம்மாழ்வார படிச்சோம்.
ஆனா ராமானுஜ நூற்றந்தாதியில திருவரங்கத்து அமுதனார் என்ன பண்றாரு, மதுரகவி ஆழ்வார் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பித்திருக்கக்கூடியதான சிறப்பு நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜ நூற்றந்தாதியில மதுரகவி ஆழ்வார் தான் சொல்லியிருக்காரு. இப்போ தன்னுடைய பாடல் முழுக்க நம்மாழ்வாரையே பாடியவர் மதுரை கவி ஆழ்வார். நம்மாழ்வாரை தமிழ் சடகோபன் என்று பாடும் மதுரை கவி ஆழ்வார் அவர் அருள் பரப்புவதையே தன்னுடைய வேலையாக கொண்டவர். வேதத்தின் பொருளை எளிய தமிழில் பாடியவர். பாருங்க, அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 வெண்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இறைவனுடைய நம்மாழ்வாரனுடைய அருளை பாடி புறப்பதே என்னுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு பல பாடல்களில் 11 பாடல்களிலும் கூறியவர் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் ஒரு சொல்லலாம். மதுரகவி ஆழ்வார் சொல்லும் போதே நம்மாழ்வாருடைய சீடர், அத நினைவு வச்சுக்கோங்க. மதுரம் அப்படின்னு சொன்னாலே என்ன? மதுரம் தேன் போன்ற இனிய பாடல்களை பாடக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார். ஒளி பிழம்பு தோன்ற அந்த ஒளி பிழம்பை பின்பற்றி பின்தொடர்ந்து நம்மாழ்வாரை ஞான குருவாக ஏற்று இறைவனாகவே ஏற்றுக்கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கையின் இறைவனாகவே நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். திருக்குறுக்கூர் அருகில் இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருக்கோளூர் என்னும் ஊரில் பிறந்தவர். கண்ணினம் சிறுதாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணு 1 11 பாடல்களை பாடியவர். கருடாழ்வார் அம்சம். கருடாழ்வார் சொல்லும் போது பெரியாழ்வாரும் கருடாழ்வார் தான், மதுரகவி ஆழ்வாரும் கருடாழ்வார் தான். தேவமற்ற அறியேன், வேற எதுவும் எனக்கு அறிய வேண்டாம், குறுக்கூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி தெரியக்கூடிய வரம் தருவாய் இறைவனி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியவர் கருடாழ்வார் அம்சம். ராமானுஜ நூற்றந்தாதியில் இவர் பெரியவர் என்று திருவரங்கத்து அமுதனார் மதுரகவி ஆழ்வாரை சிறப்பித்து சொல்லியிருக்கக்கூடியதான குறிப்பு, அதையும் படிச்சுக்கோங்க. இப்ப தமிழ் சடகோபன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் மதுரகவி ஆழ்வார் பாடி அவருடைய அருள் பரப்புவதையே தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இதுல இவரு மதுரகவி ஆழ்வார்னாலே மத்த யாரையும் நான் பாட மாட்டேன், நம்மாழ்வார் தான் என்னுடைய இறைவன் சொல்லிட்டு பாடல் பாடியவர். இறைவனை வணங்காது அடியாரை ஆழ்வாரை வணங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மாழ்வார். திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலும் திருமங்கை ஆழ்வார் தான். சோழ நாட்டு வில்லின் அம்சமாக தோன்றியவர். திருமங்கை ஆழ்வார் சொல்லும் போது ஒரு வில் அம்சமாக பிறந்தவர். இயற்பெயர் கலியன். சோழ நாட்டில் உள்ள திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்குறையலூர் அப்படின்னு ஊர்ல கல்லர்குடியில் திருமாலின் சாரங்க வில்லின் அம்சமாக பிறந்தவர். சாரங்க வில்லின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். சோழ நாட்டுல இருக்கக்கூடிய திருவாலி திருநகரி அப்படின்னு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்குறையலூரில் பிறந்தவர். திருக்குறையலூர், அதை நினைவு வச்சுக்கோங்க. குமுதவள்ளி என்னும் மங்கை மீது கொண்ட காதலினால் வைணவம் அனுசரிக்க ஆரம்பித்தவர். அதையும் நினைவு வச்சுக்கோங்க. இப்ப குமுதவள்ளி யாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம திருமங்கை ஆழ்வார் இருக்காங்க இல்லையா, வில்லின் அம்சமாக பிறந்தவர், கலியன் என்னும் இயற்பெயர் கொண்டவர், திருவாலி நாட்டுல திருக்குறையலூரில் பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பல கோயில்கள்ல சென்று திருமங்களாசாசனம் செய்தவர், மங்களாசாசனம் செய்தவர் அப்படின்னு சொல்லும் போது திருமங்கை ஆழ்வார் நினைவு வச்சுக்கணும். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லாருமே பல திருத்தலங்கள் சென்று மங்களாசாசனம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அதிகமான கோயில்கள்ல சென்று மங்களாசாசனம் செய்தவர் அப்படின்னு சொல்லும் போது
நம்ம மங்கையாழ்வார் நினைவுக்கு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அமங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ கன்னிகை இருக்காங்க. அந்த தேவ கன்னிகை ஒரு ஒரு சித்தரோட சாபம் பெற்று, ஒரு முனிவரோட சாபம் பெற்று என்ன பண்ணுவாங்கன்னா, குமுதவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய பெண்ணாக இல்லையா? அவங்க வந்து ஒரு தேவ கன்னிகை. அதனால அழகிய பெண்ணாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ தோன்றுறாங்க. அப்போ அவளுடைய அழகுல என்ன பண்றாங்க நம்ப, மங்கையாழ்வார் ஈடுபட்டு என்ன பண்ணுவாங்க, திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டுறாங்க. அப்போ அவங்க இந்த குமுதவள்ளி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நான் நாராயணன் மீது மிகுந்த பற்று கொண்டவள். என்ன பண்ணணும் நீங்க, ஒரு 1000 அடியார்களுக்கு ஒரு 1 வருடம், ஒரு ஆண்டு முழுக்க உணவு வழங்கினீங்க அப்படின்னா, ஆ நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவரு என்ன பண்றாரு, ஒரு அரசர் இல்லையா? பரவால்ல நான் வந்து செஞ்சுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1000 அடியார்களுக்கு தினமும் உணவு வழங்கிட்டே வராங்க. ஆனாலும் 1000 பேரு இல்லையா? அதனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ வளம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ வந்து சோழ மன்னனும் வந்து கற்பம் கட்டுறதுக்காக பொருள் கேட்கிறாரு. நம்ம திருவாலி நகரை ஆண்ட மங்கையாழ்வார் கிட்ட. அப்போ சோழ மன்னன் வந்து பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பவும், அந்த இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு ஒரு 3 நாள் கோயில்ல வந்து ஒரு 3 நாள் தங்க வைக்கப்படுறாரு. அப்பதான் வந்து காஞ்சிபுர பெருமாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம திருமங்கையாழ்வார் கனவில் தோன்றி, என்னுடைய திருத்தலத்துல வந்து உனக்கான பொற்காசுகள் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, இவரு என்ன பண்ணுவாரு, மன்னனிடம் வேண்டி அந்த இடத்துல இருந்து விடுதலை பெற்று, காஞ்சிபுரம் பெருமாள் அருளால வந்து அங்க இருக்கக்கூடிய பொற்காசுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மன்னனிடம், சோழ மன்னனிடம் கொடுத்து 1000 அடியார்களுக்கு உணவு வழங்கியவர் திருமங்கையாழ்வார். இப்ப இவர் செய்த அந்த அற்புதங்கள், அந்த அற்புதம் இல்ல, அவரு செய்த அந்த நல்ல விஷயங்கள பார்த்துட்டு, 1000 அடியார்களுக்கு உணவு வழங்கத பார்த்துட்டு, மன்னரும் அந்த பொற்காசுகள்லாம் திரும்ப குடுக்குறாரு. இவரு அதையும் வச்சு நன்மை செஞ்சுட்டே வர்றாரு. ஆனாலும் அவருக்கு பத்தல. யாருக்கு? மங்கையாழ்வாருக்கு அவர் கையில இருக்கக்கூடிய அந்த பொற்காசுகள் வந்து தீர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேல வழிப்பறி. அப்போ வந்து அந்த கள்ளர் வேலைய செய்றாங்க. அப்போ வந்து அங்க போகக்கூடிய பெரும் வசதி வாய்ந்தவங்க இருக்காங்க அப்டின்னா, அவங்ககிட்டருந்து களவாடக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டவர் அப்டின்னு சொன்னாலும் திருமங்கையாழ்வார். ஏன் அப்போ ஒரு முறை இதுதான் முக்கியமான ஒரு பகுதி கவனிங்க. ஒரு முறை என்ன ஆகுது, ஒரு பெரும் வசதி வாய்ந்த ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு குழு வராங்க. ஒரு மணப்பெண், ஒரு மணமகன், புடைசூழ அவ்ளோ நகை போட்டுக்கிட்டு, அவ்ளோ வசதி படைச்சவங்க வராங்க. அத பார்த்துட்டு இவருக்கு மிக்க ஆசை வந்துருச்சு. இதுவே போதும், நம்ம வருஷம் ஃபுல்லா என்ன எவ்ளோ நாள் வேணாலும் நம்ம அடியார்களுக்கு உணவு கொடுத்துடலாம். இதுவே தாராளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த வேடத்துல வந்ததே வந்து இறைவன் தான். இல்லையா? அவர் வந்து ஆட்கொள்வதற்காக இறைவனே வராங்க. அப்போ வந்து இவரு வந்து எல்லா நகையும் கழட்டி போடு, கொடு அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் எல்லா நகையும் கழட்டி போட்டுடுறாங்க. அப்போ வந்து அந்த மணமகன் பெருமாள் கிட்ட வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த கால்ல அணியக்கூடிய அந்த ஒரு அணிகலன் சொல்லுவாங்க இல்லையா? மஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி மிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அணியக்கூடிய அந்த மிஞ்சு. அதையும் கழட்டி போடு அப்படின்றாங்க. கழட்டுறாங்க முடியல. இரு நான் வந்து கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருமங்கையாழ்வார் என்ன பண்றாரு, போய் அந்த மிஞ்ச வந்து கழட்டுறாரு. அதுவுமே வரமாட்டேங்குது. என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அது இழுத்து இழுத்து பார்க்குறாங்க, வரல. அப்பதான் வந்து உணர்றாரு. தன்னுடைய இறைவனே வந்து ஆட்கொள்ளப்பட்டு, இறைவனால அந்த இடத்துல படக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். நம்ப திருமாலால ஆட்கொள்ளப்பட்டவர். இந்த இடத்துல வந்து இன்னும் ஒண்ணும் சொல்லுவாங்க. என்ன அப்டின்னா,
மந்திரம் உபதேசிக்க பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. திருக்காட்சியை கண்டு திருமங்கையாழ்வார் ஆட்கொள்ள பெற்றவர். செய்தியும் நினைவு வச்சுக்கோங்க. இப்போ குமுதவள்ளி என்னும் மங்கை மீது இப்ப இந்த கதை புரியுதுங்களா? குமுதவள்ளி என்னும் மங்கைனா தேவலோகத்துல இருக்கக்கூடிய பெண் முனிவரின் சாபத்தினால குமுதவள்ளி என்னும் அழகிய பெண்ணாக தோற்றம் கொண்டவள். தேவதேவி அப்படின்னு சொல்லும்போது தொண்டரடி பொடியாழ்வார் இத நினைவு வச்சுக்கோங்க. குமுதவள்ளி சொல்லும்போது திருமங்கையாழ்வார். அவளின் விருப்பத்தின்படி குமுதவள்ளி தான் சொல்றாங்க திருமாலுக்கு தினமும் உணவு கைங்கரியங்கள் செய்யணும், திருக்கோயில் கைங்கரியங்களையும் ஈடுபடணும். திருக்கோயில் கைங்கரியம்னா பழுதுபட்ட இடங்களை சரி செய்யுது, இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான பல நன்மை செயல்களை செய்தவர் திருமங்கையாழ்வார். பாடல்கள் நினைவு கண்டிப்பா வச்சுக்கணும். திருவள்ளுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், பெரிய திருமடல், அந்த மாதிரி பல பாடல்களை பாடியவர். பெண்கள் மடலேறுவதாக முதலில் பாடியவர் திருமங்கையாழ்வார் தான் இல்லையா? பெண்கள் மடலேறுவதாக பாடப்பட்ட முதல் ஆழ்வார் திருமங்கையாழ்வார். பாடல் எண்ணிக்கையில அப்படியே நினைவு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க, ஒரு உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. பாடலுக்கள் திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவள்ளுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். கடைசியா பார்க்க போறது திருப்பாணாழ்வார். பாணர் குலத்தில் பிறந்தவர் திருப்பாணாழ்வார். பாணர்கள்னா இறைவனை பாடல் பாடி மீட்டு தன்னுடைய பக்தி திறத்தை வெளிப்படுத்தியவர். திருச்சிக்கு அருகில் உறையூரில் பிறந்தவர். 9ஆம் நூற்றாண்டு. அமலன் ஆதி பிரான். 10 பாடல்கள் தான். மிக குறைந்த பாடல்களை பாடியவரே திருப்பாணாழ்வார் தான் இல்லையா? கண்ணினும் சிறுதாம்பு கூட 11 பாடல்கள் இருக்கும். 10 பாடல்களில் ஏன்னா 1100 எவ்வளோ பாடல்கள் பாடியவரும் ஆழ்வார் தான். 10 பாடல்களில் தன்னுடைய பக்தியின் திறத்தை வெளிப்படுத்தி ஆழ்வார்களுள் சிறப்பிக்கப்படுபவர் திருப்பாணாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அமலன் ஆதிபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாதி கேச வருணனை. அமலன் ஆதி பிரான், பிரான் வருதுலே, அப்ப பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லி குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. திருவாய்மொழியில் இசைக்காரர் என்று திருப்பாணாழ்வாரை நம்மாழ்வார் புகழ்ந்துள்ளார். அப்ப இசைக்காரர் அப்படின்னு சொல்லும்போது திருப்பாணாழ்வார். மருவின் அம்சமாக பிறந்தவர். இறைவனுடைய மரு இருக்கு இல்லையா, அதனுடைய மருவின் அம்சமாக பிறந்தவர். இவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பாணர் குலத்தை சார்ந்தவர் இல்லையா? அதனால அந்த காலத்துல காவிரி ஆற்றை தாண்டி கோவிலுக்கு போகக்கூடாது, அங்கேதான் இருந்து இறைவனை வழிபட்டுட்டு இருப்பாரு. அப்போ இந்த கோயில் உள்ள இருந்து திருவரங்க கோயில் உள்ள இருந்து லோகசாரங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பூசாரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கோயில் பட்டர் வராரு, காவிரி ஆற்றுல இருந்து நீர் எடுத்துட்டு போறாங்க, தண்ணி குடத்துல எடுத்துட்டு போறாங்க திருமஞ்சனம் செய்யறதுக்காக. அப்போ வழியில என்ன பண்றாரு, இந்த பாணர் குலத்தை சார்ந்த திருப்பாணாழ்வார் தன்னையே மறந்து இறைவனை பாடிக்கொண்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கல் எடுத்து அடிச்சிடுறாரு லோகசாரங்கர். அப்ப அவருக்கு நெற்றியில ரத்தம் வடிய அவர் வழி விட்டுறாரு. இவரும் கடந்து சென்றுறாரு. உள்ள போகும்போது பாக்குறாரு, ஒரு பேரதிர்ச்சி. நம்ம லோகசாரங்கர் பார்க்கும்போது கண்டு வியந்து போறாரு. நம்ம திருப்பாணாழ்வாரை பார்த்து நெற்றியில எந்த இடத்துல ரத்தம் வழிஞ்சுதோ அதே மாதிரி இறைவனுடைய திருவுருவத்திலையும் குருதி ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவருக்கு அப்படியே பிரமிச்சு நிக்கிறாரு. அப்ப இறைவனே என்ன பண்றாங்க, லோகசாரங்கா, எல்லா உயிர்களும் ஒன்று, நீ திருப்பாணாழ்வாரை உன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு என்னுடைய கோவிலுக்கு நீ அழைச்சிட்டு வரணும், என்னுடைய தலத்துக்கு நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்ன லோகசாரங்கர் பணிந்து இறைவனால அழைத்து கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி அவர் தன்னுடைய தோள் மீது தூக்கி கொண்டு இறைவன் பாதம்
வந்தவர். இப்ப லோகசாரங்க இந்த பெயர் நினைவு வச்சுக்கோங்க. அவரின் தலை மீது பட்டு லோகசாரங்க தண்ணீரோடு அரங்கன் முன் செல்றாரு. அரங்கனே என்ன பண்றாரு? லோகசாரங்கனை தோளில் சுமந்துதான் அந்த ஒரு குறிப்பை நினைவு வச்சுக்கோங்க. லோகசாரங்கனும் தூக்கிட்டு வர்றாரு. அதனாலதான் வந்து இந்த பாணருக்கு முனி வாகனன், ஒரு வாகனம் போல ஜாலியா மேல ஏறி உட்கார்ந்துட்டு வந்தாருல்ல, அதனால வந்து முனி வாகனன், யோகி வாகனன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் ஏற்பட்டுச்சு. திருவரங்க திருவான அரங்கன் முன் சென்று வடிவலைகள் மயங்கி பாடியவர். இப்ப ஆண்டாள் போல தன்னுடைய பூத உடலோடு இறைவனடி கலந்தவர். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லிட்டு பல பாடல்கள் பாடியங்க. அமலநாதி பிரான் எப்படி தொடங்கும் அப்படின்னா, முதல்ல பாதம், உந்தி, உதரபந்தனம், மார்பு, கழுத்து, வாய், கண்கள், உடல், தலை என பாதாதி கேசமாக இறைவனை வழிபட்டவர். சரிங்களா? இதை நினைவு வச்சுக்கோங்க. அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விடையார். பொழில் வேங்கடன். அமலன் ஆதிபிரான். அமலன்னா என்னன்னா குற்றமற்றவன், நீங்காத குற்றமற்றவன். ஆதி தொடக்க முடிவு இல்லாதவன். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த இறைவனுக்கு என்னை அடிமையாக்கினேன். விமலன், அவரும் குற்றங்கள் இல்லாத விமலன். விண்ணவர்கோன், விண்ணவர்களுக்கு தலைவன். விரையார், பொழில் வேங்கடன், வேங்கடமலையில் பொழில் உரையக்கூடியவன். நிமலன், நின்மலன் நீதி வானவன், அது இந்த மாசற்றவன், தூயவன், வானுலகில் உரையக்கூடியவன், அரங்கத்தில் இருக்கக்கூடியவன். அவனுடைய பொன்னாளாகிய பாதம் பணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகளில் கூறியிருக்கக்கூடியவன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பானாழ்வார் இறைவனின் திருவடிகளை கலந்தவர். கொண்டல் வண்ணனை, கொண்டல் வண்ணனாக இருக்கக்கூடிய நீல நிற மேனியனாக இருக்கக்கூடிய பெருமாள். கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன், ஓ கண்ணபிரான், என் உள்ளம் கவர்ந்தானை, உலகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய பெருமாளை இசைப்போம். ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும்போதே கவிதை திறமிக்கவர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துல வைணவ சமயத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியது. தமிழ் இலக்கியத்தில் பெரும் வளர்ச்சி செய்தது இல்லையா? இப்ப வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும்போது பக்தி மட்டும் வளர்ந்துச்சான்னு கேட்டா, பக்தியோடு சேர்ந்து தமிழும் வளர்ந்துச்சு. தமிழகத்தில் பக்தி இயக்கத்திற்கு பெரும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது இந்த பக்தி இயக்கங்கள். வாய்மொழியாக பேசப்பட்டு வந்தது, பின் ஏடாக எழுதப்பட்டு நூலாக பதிப்பிக்கப்பட்டது. நெடுங்காலம் வாய்மொழியாக இருந்துச்சு. அப்புறம் ஓலைச்சுவடிகள் எழுதின அச்சு வடிவில். இந்த திருவாய்மொழி உரைகள் நினைவு வச்சுக்கோங்க. திருவாய்மொழி லோகசாரங்கரா? சரி, திருப்பானாழ்வார் வந்து ஒரு பாணர் குலத்தை சார்ந்தவர். சரிங்களா? அதனால வந்து திருவரங்க கோயிலுக்குள்ள வந்து நுழைய முடியாது. அங்க காவிரி ஆற்றின் கரையிலேயே இருந்து இறைவனை வழிபட்டு வந்தவர். அப்போ வந்து லோகசாரங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் பட்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு பூசாரி நினைவு வச்சுக்கோங்களேன். அப்போ திருமஞ்சனம் செய்யறதுக்காக குடத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக ஆற்றின் கரைக்கு வராங்க. அப்போ காவிரி ஆறுல வந்து நம்ம திருப்பானாழ்வார் தன்னையே மறந்து இறைவனை பார்த்து புகழ்ந்து பாடல் பாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. அவருக்கு கேட்கல. லோகசாரங்கர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கல்ல எடுத்து அவர் மண்டையில தூக்கி எறிகிறாரு. அப்போ தலையில இருந்து ரத்தம் வருது. யாருக்கு? திருப்பானாழ்வாருக்கு. அதே எந்த தலையில எங்க ரத்தம் வந்ததோ லோகசாரங்கர் போய் பாக்குறாரு. திருமாலுக்கும் அதே தலையில, திருமாலுக்கும் அதே மாதிரி தலையில இருந்து குருதி வழிஞ்சிட்டு இருக்கு. பார்த்த உடனே இவர் மெய் மறந்து நிக்கிறாரு. அப்ப இறைவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உயிர்லகத்துல எல்லா உயிர்களும் சமம். அதனால நீ வந்து என்ன பண்ண,
திருப்பானாழ்வாரை உன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு வந்து என்னை வந்து சேவிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, திருப்பானாழ்வார் வந்து இறைவனே உன்னை சுமந்து கொண்டு வர சொல்வதாக சொல்லி, எப்படியாவது இறைவனை பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாணாழ்வார் ஏங்கிக் கொண்டிருக்க கூடும்போது இறைவனால தூக்கி கொண்டு வர பெற்ற அதனால்தான் வந்து முனிவாகனன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துச்சு. சரிங்களா? சரி. இப்போ வந்து 6000 படி திருவாய்மொழிக்கு பாடியவர் திருக்குறுகை பிரான் பிள்ளார், பெருமாள் பிள்ளை, 9000 படி நஞ்சியர் நம்பிள்ளை, 12,000 படி அழகிய மணவாளர், 24,000 படி பெரியவாச்சான் பிள்ளை, 36,000 படி. ஒரு படி அப்படின்னா இது ஒற்றெழுத்துக்கள் நீங்கிய 12 எழுத்துக்களை தான் வந்து ஒரு படி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒற்றெழுத்துக்கள் நீங்கிய 32 எழுத்துக்களை தான் வந்து படி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெரியவாச்சான் பிள்ளை வந்து வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய உரை எப்படி இருந்தது அப்படின்னா மணிப்பிரவாள நடையில இருந்துச்சு. மணிப்பிரவாளம்னா என்ன? தமிழும் வடமொழியும் கலந்தது. சரிங்களா? தமிழும் வடமொழியும் கலந்ததுதான் மணிப்பிரவாளம். சரி, இன்னைக்கான கேள்வி, மதுரகவி ஆழ்வாரை பெரியவர் என சிறப்பிக்கும் திருமங்கை ஆழ்வார் ரீகால் பண்ணுங்களே. ஓகே ஓகே. இப்ப திருமங்கை ஆழ்வார் சொல்லும் போது சோழ நாட்டுல வந்து திருக்குறையலூர், திருநகரி அப்படின்னு திருவாலி, அதுதான் வந்து திருநகரி சொல்லுவோம். திருவாலி நகரில் பிறந்தவர் சோழ நாட்டு கலியன். கலியன் தான் அவருடைய இயற்பெயர். சாரங்க வில்லின் அம்சமாக பிறந்தவர். இவர் வந்து குமுதவள்ளி அப்படின்னு ஒரு தேவமங்கை வந்து, தேவமங்கை பேர் அமங்கலை. ஒரு முனிவருடைய சாபத்தினால மண்ணுலகத்துல குமுதவள்ளியா பிறக்கிறாங்க. அந்த குமுதவள்ளியிடம் அழகில் ஈடுபட்ட மங்கையாழ்வார்கள் வந்து அவருடைய விருப்பத்துக்கு இணங்க என்ன பண்றாரு, தினமும் 1000 அடியார்களுக்கு உணவு படைக்கிறாரு ஒரு ஆண்டுக்கு. அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தீர்ந்து போகுது. அப்போ மன்னன், சோழ மன்னன் வந்து கப்பம் கட்ட சொல்றாரு, கைது செய்யப்படுறாரு, கோயில்ல சிறை வைக்கப்படுறாரு. ஆனா காஞ்சிபுர பெருமாள் கனவில் தோன்றி காஞ்சிபுரத்துல வந்து பொருள் பெற்று வந்து சிறை மீட்டப்படுறாரு. மறுபடியும் அவருக்கு பொருள் பத்தவே இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு முறை இதுதான் வந்து கவனிக்க வேண்டியது. அப்போ ஒரு முறை என்ன பண்றாரு, அந்த களவு தொழில்ல ஈடுபடுறாரு. மிக்க செல்வர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பொருள் பறிச்சு 1000 அடியார்களுக்கு உணவு படைப்பாரு. அப்போ ஒரு முறை வந்து ஒரு திருமண குழு வருது. மணமகனாக இருக்கக்கூடிய பெருமாள் வந்திருக்காங்க. அப்போ வந்து தன்னுடைய கால்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அணிகலனாகிய மாப்பிள்ளை அணிந்திருக்கக்கூடிய அந்த மிஞ்சி சொல்லுவாங்களே, அது வந்து கழட்ட முற்படும் போது இறைவனால் நாவில் மந்திர உபதேசம் பெற்று ஆட்கொள்ளப்பட்டவர். இப்போ இவருடைய பாடல்கள் நினைவு வச்சுக்கோங்க. திருவழுக்குற்றதுக்கே 47 பாடல்கள், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திரு குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், பெரிய திருமொழி. பெண்கள் மடையேறுவதாக முதலில் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டவர் திருமங்கையாழ்வார். அடுத்தது திருப்பானாழ்வாருக்கு தான் பார்த்தோம். சரி, முதல் கேள்வி, மதுரகவி ஆழ்வாரை பெரியவர் என சிறப்பிக்கும் நூல் எது? ராமானுஜ நூற்றந்தாதி. நன்று நன்று மேம். ராமானுஜ நூற்றந்தாதி இது ஒரு முறை நீங்க படிக்கும்போது புரிஞ்சிடும். இசைக்காரர் என்று திருப்பானாழ்வாரை குறிப்பிட்டவர் யார்? திருப்பானாழ்வார் வந்து இசைக்காரர். அவரை இசைக்காரர் என்று குறிப்பிட்டவர் யார்?
நம்மாழ்வார். சரிங்களா? நம்மாழ்வார் வந்து இசைப்பாடல் பெற்றுக்கக்கூடியதான ஒரு சிறப்பு. நம்மாழ்வாருடைய பாடல்கள் உடல் சொல்லுவாங்க. உடல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பெயர் சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்ன பேரு? நம்மாழ்வாருடைய பாடல்கள் உடல் சார்ந்தது. மற்ற ஆழ்வார்கள் வந்து உறுப்புக்கள் சார்ந்தது. அவையவி. நன்று, நன்று, நன்று. அவையவி. மற்ற ஆழ்வார்களுக்கு அவயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவயவம் அப்படின்னு சில இடத்துல குடுத்திருப்பாங்க. சரி. முனி வாகனன். வாகனன்னே வந்துருச்சு. அப்ப யாரு? திருப்பானாழ்வார். நன்று, நன்று மேம். திருப்பானாழ்வார் தான் அழகா ஜாலியா லோகசாரங்கர் மேல உட்கார்ந்துட்டு போவாரு இல்லையா? தோள் மீது. அதனால முனிவாகனர் என அழைக்கப்படுபவர் திருப்பானாழ்வார். திருவாய்மொழிக்கு 12,000 படி பாடியவர் யார்? 6,000 படி இவரு, 9,000 படி நஞ்சிய நம்பிள்ளை, 12,000 படி யாரு? அழகிய மணவாள தேசிகர். நன்று, நன்று. அழகிய மணவாள தேசிகர். சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க மேம். நமக்கு வந்து இன்னும் நேரம் இருக்குப்பா. இது வந்து முதல்ல படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? இது வருதா, அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழப்பமும் பண்ணாதீங்க. ஏன்னா கேள்வித்தாள் வந்து போன முறை எப்படி இருக்கு, இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ இது குடுக்குறதெல்லாம் படிச்சுட்டே வாங்க. நமக்கு டைம் இருக்கு. சரிங்களா? இன்னும் நோட்ஸ் குடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு யூனிட்ல இருந்தும் மறுபடியும் நடத்த சொல்லுவாங்க. நம்ம இது வந்து ஆட் பண்ணி இன்னும் நம்ம கொஞ்சம் படிச்சு வச்சுக்கலாம். நேற்று டெஸ்ட்டு திருப்பானாழ்வார் கேட்டிருந்தாங்களா? ஓகே, ஓகே, ஓகே. நம்ம படிக்காதது வந்திருந்தது அப்படின்னா, அத நீங்க வந்து என்ன பண்ணணும்? அந்த கேள்வி பதிலா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கேள்வியில என்ன இருந்தது அப்படின்னு தெரியல. அது அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் நம்ம வேணா இன்னும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.
நம்ம அந்த கேள்வி, அந்த பதிலா வந்து இப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம். ஆமா, அந்த கதையிலருந்து கூட உங்களுக்கு கேள்விகள் வந்து வரலாம். அதனால அந்த கதைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா, அடிப்படையான கேள்விகளும் வரும். யாருக்குமே தெரியாத கேள்விகளும் வரும். அதனால அது வருமா, இது வருமான்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆயிக்கிட்டே இருக்காதீங்க. பேஸ் கரெக்ட்டா போட்டுட்டு, நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது, ம் பாடல் வரிகள்ல இருந்து தான் கேட்பாங்க. இன்னும் நம்ம பாடல் வரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும். அதனால முதல்ல இத கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ, தேங்க் யூ. இது சந்தேகங்கள் இல்லாதவங்க படிங்க உட்காந்து லெஃப்ட் ஆயிக்கோங்க. சந்தேகங்கள் இருக்கிறவங்க கேட்டுட்டு போங்க. தேங்க் யூ. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆமா, ஆமாங்க மேம். ஏன்னா வந்து நம்ம 10 யூனிட் படிக்கிறோம் இல்லையா? 10மே வந்து ஒரு புரிதல் இல்லாம நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே போனோம்னா, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோனே மறந்துரும். இந்த மாரி குறிப்பு வச்சு வச்சு நீ மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா விளையாட்டுத்தனமா அந்த குறிப்புகள் வந்து நிச்சயமா நினைவுக்கு வரும். இப்ப நம்ம வந்து திறனாய்வுக்கு நெறைய நூல் படிப்போம் இல்லையா? அப்போ வந்து எப்படி நினைவு வச்சுக்கணும்னே புரியாது. அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களே ஒரு குறிப்பு வச்சு, நீங்களே இந்த மாரி படிச்சு வச்சுக்கோங்க. திறனாய்வுக்கு சரி, இப்ப இக்கால இலக்கியம் இவ்ளோ படிக்கணும் இல்லையா? அதனால அதெல்லாம் வந்து குறிப்பா நினைவு வச்சுக்கோங்க. நான் குடுக்குறதையும் படிங்க. இன்னும் நாங்க குடுப்போம். தேர்வு தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா, அ இப்போ அமைதியா போயிட்டு இருக்க வகுப்பு வந்து எரிமலை மாரி பொங்கும். சரிங்களா? அப்போ வந்து நீ இன்னும் நெறைய படிக்கணும் தான். இப்ப இத பேஸு இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? தேங்க் யூ மேம். சரி நம்ம வகுப்ப முடிச்சுக்கலாங்களா?